என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறோம். நம்ம நாட்டில் பிஜேபி ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை செய்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் என்று சொல்லுகிறது. பெஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலை மார்க்சிஸ்ட் கட்சி கண்டித்தது. அங்க இருக்கக்கூடிய எங்களுடைய எம்எல்ஏ, எங்கள் கட்சியின் தலைவர் முகமது யூசுப் தாரிகாமி, அவர் தலைமையில் காஷ்மீர் முழுவதும் தீவிரவாதிகளுக்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் நிறைய நடத்தியிருக்கிறோம். இந்த பகுதி மக்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம், இஸ்லாமிய தீவிரவாதத்தை எதிர்த்து காஷ்மீரில் இருக்கக்கூடிய முஸ்லிம் மதத்தை சார்ந்த கம்யூனிஸ்டுகள் போராட்டம் நடத்தி உயிரை பறி கொடுத்திருக்கிறார்கள். என்னால் பட்டியலிட முடியும். எங்கள் கட்சியினுடைய தோழர்கள் இத்தனை பேர் அங்கே கொல்லப்பட்டார்கள் என்கிற பட்டியலை எங்களால் சொல்ல முடியும். எங்க பிஜேபி ஒரே ஒரு நபரை சொல்லுங்க, அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தை பிஜேபியை சார்ந்த இவர் போராடினார், அதனால் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது, உயிரிழந்தார் சொல்ல முடியுமா உங்களால? மார்க்சிஸ்ட் கட்சியால் சொல்ல முடியும், இந்திய ஜன வாலிப சங்கத்தால் சொல்ல முடியும், இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடியால் சொல்ல முடியும். அப்படியானால் உண்மையிலேயே தேசப்பற்றுமிக்க இயக்கம் எது என்று கேட்டால் தீவிரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் உயிர் நீத்த செங்கொடிதான் உண்மையான தேசப்பற்றுமிக்க இயக்கம். உண்மையான கம்யூனிஸ்டுகள் தான் இந்த நாட்டில் தேசத்தை காப்பதற்காக தீவிரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். பிஜேபி இல்ல, வேறு கட்சி இல்ல, RSS இல்ல. அப்படியானால் பிஜேபி சொல்லக்கூடிய பிரச்சாரம், மோடி செய்யக்கூடிய பிரச்சாரம் ஒரு பொய்யான பிரச்சாரம். அது மட்டுமில்லை நண்பர்களே, 26 பேரை கொண்டு குவித்த அந்த தீவிரவாதிகள் அங்க இருக்கிற மக்கள் எல்லோரையும் கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிற போது ஒரு இளைஞன், ஒரு குதிரை வீரன், ஆதில் முகமது என்று சொல்லக்கூடிய அந்த குதிரை வீரன் வேகமாக ஓடி வந்து சுடாதே கொல்லாதே தீவிரவாதத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய வழிமறிப்பு வேலையை செய்கிற போது அந்த துப்பாக்கி தோட்டாக்களுக்கு நெஞ்சை தந்து உயிரை மாய்த்த அந்த இளைஞன் ஆவில் இன்று வரை பிஜேபி போய் பார்த்ததா? அந்த ஆவில் குடும்பத்தை இன்று வரை பிஜேபி போய் பார்த்ததா? ஆவில் யார்? உங்களை பொறுத்தவரை இஸ்லாமியர், எங்களை பொறுத்தவரை இந்தியர். ஆவில் என்கிற இந்தியர் இஸ்லாமிய தீவிரவாதிகள், காஷ்மீர் தீவிரவாதிகள், ஜமைதி இஸ்லாமி என்று சொல்லக்கூடிய அமைப்பினுடைய தீவிரவாதிகள் அங்கே துப்பாக்கிச் சூடு நடத்திய போது அவர்களுக்கு எதிரான போராட்டத்தை நடத்திய மிக முக்கியமான வீரன் என்று சொன்னால் ஆதில் மட்டும்தான். ராணுவம் அங்கு வரல, அங்க உளவு பிரிவு வரல. உண்மையிலே இதற்காக வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு தன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நபர் யார்? அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அங்கே எப்படி தீவிரவாதிகள் வந்தார்கள்? எல்லை எங்கோ இருக்கிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆன எல்லையில் இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பஹல்காமில் எப்படி துப்பாக்கி சூடு நடந்தது? 70 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஜமைதி இஸ்லாமிய தீவிரவாதிகள் எப்படி தாக்குதல் நடத்தினார்கள்? எப்படி சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தினார்கள்? இது குறித்த விசாரணை வேண்டாமா? இந்த விசாரணைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொறுப்பேற்க வேண்டாமா? ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பொறுப்பேற்க வேண்டாமா? ஆனால் 2 பேரும் அதை செய்யல. ஆனா இந்த அமித்ஷா தீவிரவாதிகளை பிடிக்க முடியாத வெக்கங்கட்ட அமித்ஷா மதுரைக்கு வந்து என்ன சொல்றாரு? மதுரையில வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்போம். முதல்ல போய் தீவிரவாதியை பிடி, முதல்ல தீவிரவாதியை பிடித்து ஜெயில வை, சிறையில் அடை, வழக்கு நடத்து, விசாரணை நடத்து, நீதியை நிலைநாட்டு. அதற்கு துப்பு கெட்ட அமித்ஷா மதுரையில வந்து ஆட்சியை பிடிப்போம் சொல்றாரு. உன் நோக்கம் என்ன? ஆட்சியை பிடிப்பதுதான். பிடித்த ஆட்சியை என்ன செய்வாய்? தீவிரவாதிகளை வைத்து நீ கபலீகரம் செய்வாய், வகுப்புவாதத்தை வைத்து கபலீகரம் செய்வாய். பிடித்த ஆட்சியை நல்லாட்சி நடக்குமா? இந்த அமித்ஷா குடிக்கிற தண்ணியோட விலை என்ன தெரியுமாங்க உங்களுக்கு? இங்க 1 லிட்டர் தண்ணியோட விலை 20 ரூபாய் ஒரு பாட்டில். 1 லிட்டர் தண்ணியோட விலை 20 ரூபாய். நம்ம ஊர்ல 20 ரூபாய் தண்ணி, 20 ரூபாய் கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்கிறதான்னு நம்மளால யோசிக்கணும். ஆனா அமித்ஷா குடிக்கிற 1 லிட்டர் தண்ணியோட விலை 800 ரூபாய். என்ன அமித்ஷாவோட அம்மாவும் அப்பாவும் அப்படி தவம் இருந்து அமித்ஷாவை கத்து போட்டாங்க? எப்படி அவருக்கு அவ்வளவு இது வருது? ஆடம்பர வாழ்க்கை, அநியாய வாழ்க்கை, மக்கள் பணத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர், வீணடிக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள். அந்த அமித்ஷா இன்றைக்கு தீவிரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்கவில்லை. ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சி, எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் MA பேபி, எங்கள் கட்சியினுடைய எம்பிக்கள் 6 பேர், தமிழ்நாட்டை சார்ந்த சு வெங்கடேசன்,
அவர் உள்ளிட்டு 7 பேரும் போய் சந்தித்து ஆறுதல் சொன்ன குடும்பம் தான் ஆதில் குடும்பம். மார்க்சிஸ்ட் கட்சி உண்மையிலேயே தேசப்பற்றாளர்களை மதிக்கிறது. எனவே ஆதில் செத்துப்போன ஆதில் விடுதலை போன்ற சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் தன்னுயிரை மாய்த்துக் கொண்ட வீரன் ஆதில். அந்த குதிரை வீரனுடைய அப்பாவை சந்தித்து அம்மாவை சந்தித்து ஆறுதல் சொன்ன, நேரில் ஆறுதல் சொன்ன ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி தான். ஏன் பிஜேபி போல? ஏன்னா ஆதில் ஒரு இஸ்லாமியர். இஸ்லாமிய தீவிரவாதத்தை எதிர்த்து ஒரு இஸ்லாமியன் போராடினால் அவனை பாதுகாக்க வேண்டும், அவருடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் துளியும் இல்லாத கட்சி தான் பிஜேபி கட்சி. அதே போல இன்னொரு விஷயம், நீங்க பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்தூர் நடத்துவீங்க, 9 இடங்களில் தாக்குதல் நடத்தினோம், 100 தீவிரவாதிகளை அழித்தோம் என்று சொல்கிறீர்கள். அது உண்மையாக கூட இருக்கட்டும், நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் அதே அளவுக்கு பாகிஸ்தான் திருப்பி தாக்கியது. பாகிஸ்தான் திருப்பி தாக்கிய போது அந்த எல்லையில் குடியிருக்கக்கூடிய உரி என்று சொல்லக்கூடிய பகுதியில் குடியிருக்கிற மக்கள், அந்த மக்களுடைய வீடுகள் இடிந்து போனது. அங்க பதுங்கு குழி இல்ல, 20க்கும் மேற்பட்ட செத்து போயிட்டாங்க. அந்த வீடுகள் இடிந்த இடத்துல நம்முடைய மோடி ஆட்சி வழங்கிய நிவாரணம் எவ்வளவு தெரியுமா? எங்க குண்டு மழை பொழிந்து இடிந்து போன வீட்டுல வழங்கின நிவாரணம் எவ்வளவு தெரியுமா? 1,30,000 ரூபாய். அந்த ஊருக்கு நம்முடைய ஆட்சியாளர்கள் யாரும் போகல. அந்த ஊரில் போய் மோடியோ அமித்ஷாவோ ராஜ்நாத் சிங்கோ அல்லது வேறு யாரோ ஆறுதல் சொல்லல. அந்த ஊரில் அந்த கேவலம் 1,30,000 ரூபாய் நிவாரணம் வழங்கி அந்த ஊரில் போய் ஆறுதல் சொன்ன ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி மட்டும்தான்.